லெவல்மா 5 and 6. ஓகே ஓகே ஓகே. நான் பயந்துட்டேமா. இதுக்கு ஆஃப்டர் பிஃபோர் கரெக்ட். சாரி. நீங்க வட்டிக்கு போட்டீங்க. ஓகேடி பாய். புட்லூர் கோயில் தெரியுமா? அந்த ஊரே இருக்குது புட்லு. ஏய் குட்லு. புட்லுன்னு கூப்பிட்டு இருக்க. எத்தனை இது 3 தானே? ஆமா அது 3ல ஒன்னு பார் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? இங்க எத்தனை இருக்கும்? 2 தானே இருக்கும். 3ல ஒன்னு பார் பண்ணி இங்க போட்டுட்டோம். அப்ப இங்க என்ன 2 தானே இருக்கும். 4ல 3 அடிச்சிருக்கல்ல. ஓ ஓகே. என்ன குழந்தைங்க இருக்குமா? கேப்ப நான் அப்படிதான் क्वेश्चन மாத்தி நீ கரெக்ட்டா சொல்றேன்னு நான் பாப்பேன். சரியா? ஆமா. வெரி குட். பாத்து இல்ல பொம்முளு அக்கா. 10 இல்ல பொம்முளு அக்கா. புத்து இல்ல பொம்முளு அக்கா. புட்லு இல்ல. புட்லூர் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல மூர்த்தி? புட்லூர் கோயிலு இருக்கு. பூதானே அது? என்னையே குழப்பறீங்க. இங்கே அடிஷ்னல் செப்பரேஷன் வர. ஏமா இங்கே போனீங்க? வந்து பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பர் மைனஸ் ஆகும். ஏதோ இப்படி எழுத சொன்னாதாங்க நமக்கும் படிச்சிருக்கிறோம்னு. சாரி, நமக்கும் 1-2 கற்றுக்குறோம். என்ன படிக்காததுக்கு எவ்வளோ பரவாயில்ல. என்ன சொல்கிறேன்? டீச்சர் போல கத்து தரீங்க, ஆனா கமெண்ட்ல என்னப்பா பண்றது? ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு பெண்மணிகள், டீச்சர், டாக்டர், போலீஸ், அப்புறம் என்னது கலெக்டர், வக்கீல், அப்புறம் வேற என்ன தேவைப்படுது? இது 5 அதிகாரமும் இருக்கணுங்க. இருந்தால் தான் அந்த வீடு செழிப்பாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அன்பு, பாசம், கோபம், கண்டிஷன் போதும். நீ படி. இது எல்லாமே அதில் அடங்கும். டீச்சர்னா கண்டிஷன், நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்க. டிசிப்ளின். இந்த 5 பொறுப்புலையும் நம்ம இருக்கணும். ஒன்று குறைஞ்சாலும் க்ளோஸ் ஆகிடும். கொஞ்சமாக தெரியுது. அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறோங்க. ஹவுஸ் கிளீனிங் அது மெயினாக இருக்கணும். சுகாதாரம், சுற்றுச்சூழல்.